கிராண்டாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாண வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சிக்க முன்னாடியே வரிசையாக குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அதுக்காக தான் வாழ்க்கைன்னு அர்ப்பணிக்கிறது. ஆனால் கணவன் மனைவி உறவுக்குள்ளே பல பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை, நீயா நானாங்கிற ஈகோ, ஒரு சில பேர் பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு வெறுப்போடு வாழ்கிற வாழ்க்கை. இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது தான். ஒரு சில பேர் பக்குவமாக புரிஞ்சுப்பாங்க, ஒரு சில பேருக்கு அந்த பக்குவம் இருக்காது, டைம் எடுக்கும். பட் அந்த டைம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு முடிவெடுக்கிற மாதிரி பிரிஞ்சு போகிறது, தனியாக வாழ்கிறது, வெறுப்போடு வாழ்கிறது, கடைசியில் அது எங்கே போய் முடியுது? இறைவன் வெறுக்கக்கூடிய அந்த வார்த்தை விவாகரத்து, அதாவது டிவோர்ஸ். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் வாழ்கிறோம். சில பேர் அந்த வாழ்க்கையை வேணான்னு விட்டு போகிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைக்கு மத்தியில் வாழ்கிற குடும்பங்கள் தான் ஜாஸ்தி. சில பேர் ஆறுதலுக்காக குடும்பங்களோட ஷேர் பண்ணுவாங்க, சில பேர் யார்கிட்டையுமே சொல்லாமல் மனசுலேயே புழுங்கி வச்சுருப்பாங்க, சில பேர் இறைவன் மேலே பாரத்தை போட்டு இவ்வளோ தாண்டா வாழ்க்கைன்னு வெறுத்து வாழ்வாங்க. கணவன் மனைவிங்கிற உறவு இறைவன் தந்த புனிதமான உறவு. அதை நம்ம அழகான முறையில் கொண்டு போகணும்னா வாழ்க்கையில் அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது. உங்கள் மனசில் இருக்க கவலைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க ஒரு தெளிவான ஆலோசனை வேணும். நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம காயல் பண்ணத்தில் நடக்க போகிற இருகப்பற்று அப்படிங்கிற ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆக போகிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு சப்போர்ட்டிவான கவுன்சிலிங்காக இருக்கும். கண்டிப்பாக இது நம்ம வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சு மன நிம்மதியோட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு சான்ஸாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியிற பிக்சர்ஸ் எல்லாமே நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். அது மூலமாகவும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷனும் அவைலபிள் தான். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். பேசிகிட்டே இந்த வ்ளாக் பற்றி சொல்ல மறந்துட்டேன். பட் இதை விட இன்றைக்கி அதுதான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நிறைய பேரோட மேரிட்டல் லைஃப்க்கு அது ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.